அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. இந்த வீடியோவில் நான் முக்கியமான அந்த படையலோட வீடியோ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் புதுகலமாக கொண்டாடுற முன்னாடி நம்மளோட ancestors நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம கரெக்டாக அந்த ப்ரேயர்ஸ் படையெல்லாம் போட்டுமா, நம்மளுக்கு இந்த வரப்போகிற இந்த புது காலம் 2025 எல்லாம் நம்மளுக்கு சுமூகமாக போகிறதுக்கும் நம்மளுக்கு சிறப்பாக போகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த முன்னோர்களுக்கு படையல் எப்போ போடணும், எத்தனை மணிக்கு போடணும், எப்படி போடணும், அந்த வீடியோ தான் நான் இதில் செய்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நான் சத்யசீலன். ஓகே, இந்த படையல் பார்க்க போனால் நீங்கள் 30ஆம் தேதி செய்யலாம். 30 வரப்போகிற 30 பார்த்தீங்கன்னா புதன். ஸோ புதன்லேருந்து நீங்கள் படையல் போடலாம். ஓகே, எத்தனை மணிக்கு போடலாம்? ஓகே, இப்போ புதன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி காலையிலேருந்து 3 மணி மத்தியானக்குள்ள நீங்கள் படையல் போடலாம். அதாவது 10 மணி காலையிலேருந்து 3 மணி மத்தியானக்குள்ள நீங்கள் படையல் போடலாம். இப்போ நீங்கள் ஒரு படையல் போடும்போது முன்னோர்களுக்கு இந்த டைரக்ஷனில் படையல் போடணும். ஓகே, நீங்கள் பார்க்க போனால் தெற்கு திசையில் தான் படையல் போடணும். அதாவது சவுத்து கார்னர்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட மெயின் ஹாலில் உங்களோட இதெல்லாம் இந்த படையலை பார்க்க போனால் ப்ரேயர் ரூமில் செய்யாதீங்க, ஹாலில் செய்யுங்க. ஓகே, ஹாலில் செய்யுங்க. ஸோ மெயின் ஹாலில் எங்கே சவுத்து கார்னர் டைரக்ஷன் தெரியுதோ, இப்போ நீங்கள் காம்பஸ் நார்மலாக வச்சுருப்பீங்க. ஸோ காம்பஸில் பாருங்கள், எங்கே சவுத்து டைரக்ஷன் காட்டுதோ அங்கே தான் முன்னோர்களுக்கு படையல் போடணும். ஓகே, ஏன் சவுத்து டைரக்ஷன் சொல்கிறாங்கன்னா அதுதான் யம தர்மனோட டைரக்ஷன், உயிர் எடுக்கிறதும் உயிரை இது பண்ணுறதும். ஸோ சவுத்து கார்னர் தான் அவங்கள வச்சு நீங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அவங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரேயர்ஸ் பண்ணும்போது என்னென்ன செய்யணும்? அவங்களோட அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கழுவி தொடச்சிட்டு அவங்களுக்கு அந்த குங்குமம்லாம் வைக்கிறத வச்சுட்டு அவங்க பாய்ச்ச பொருட்கள் லைக் கிளாஸ், கண்ணாடி கிளாஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை அவங்க பாய்ச்ச ரிங்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பொருட்கள் இருந்தாக்கா அந்த ப்ரேயர்ஸ் பண்ணும்போது அந்த பொருட்களும் அந்த ஃப்ரேம் பக்கத்தில் வச்சு நீங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சாப்பாடு வகைகள்னு சொல்லும் போது அவங்க இறந்தவங்க பிட்ருக்கள். ஓகே, ஸோ எந்த சாப்பாடு செஞ்சாலும் சைவமாக இருக்கணும். ஏன்னா அவங்க இறந்தவங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை தான் செலுத்துறோம். அவங்க கவுச்சியில் அங்கே சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ சாப்பாடு செய்கிறீங்கன்னா சைவமாக செய்யுங்க. ஓகே, இந்த மாதிரி சாப்பாடு நம்ம செய்யலாம். ஓகே, 2 ஆப்ஷன். ஒன்று ஃபுல்லாக சைவ சாப்பாடாக செய்யுங்க. ஓகே, அடுத்தது ரைஸ் பால் செய்யுங்க. இந்த சோறு ஆக்கி உருண்டையாக செய்ய மாட்டாங்களா, அந்த சோறில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் கலக்கணும்னு சொல்கிறேன். ஆட்டுப்பால் கலங்க, அப்புறம் தேன் கலங்க, அப்புறம் சீனி கலங்க, அப்புறம் அந்த பிளாக் செசாமின்னு சொல்ல மாட்டோம், அந்த கருப்பு செசாமி அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேயா, பால் மாதிரி செஞ்சுருங்க. ஸோ பால் மாதிரி செஞ்சு வாழை இலை, இப்போ வாழை இலைன்னு சொல்லும் போது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வைக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் வைக்கணும். இவங்களோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஆப்போசிட் டைரக்ஷன். நார்மலாக கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் டைரக்ஷனில் வைப்போம். அதே பிட்ருக்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டைரக்ஷனில் வைப்போம். ஓகேயா, இது லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் படையல் பண்ணும்போது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருந்தாக்கா அவங்க ஃப்ரேம் பக்கத்தில் வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க பாய்ச்ச தொங்காட், சில பேர் தொங்காட்லாம் ஒரு ஞாபகமாக வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன பொருட்களை வைங்க பக்கத்தில், மெமோரியா. பெரிய பெரிய பொருட்கள்லாம் வச்சிடாதீங்க. உதாரணத்துக்கு அவங்க பாய்ச்ச காடி, அவங்க பாய்ச்ச வீடு, அதெல்லாம் சரி வராது. சின்ன சின்ன பொருட்கள், அவங்களோட கெடிகாரமாக இருக்கலாம். ஆனால் கெடிகாரமாக இருந்தாலும் ஓடுற மாதிரி இருந்தால் நல்லது. ஓடாத கெடிகாரம் வைக்காதீங்க, அது ரொம்ப பேட்லாக்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட தொங்காட்டு, அவங்க பாய்ச்ச கண்ணாடி, அவங்க பாய்ச்ச மோதிரம், பிரேஸ்லெட் ஏதாச்சும் இருந்தால் அவங்க சம்மந்தப்பட்டது வச்சுட்டு படையல் லெஃப்ட் சைடில் வைங்க. அந்த இது காம்பு லெஃப்ட் சைடில் வரணும். கடவுளுக்கு மட்டும்தான் ரைட் சைடில் வரும். சரியா, அடுத்தது இப்போ பழங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் வைக்கலாம். ஓகே, பழங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னா எதுக்கு பழம் வைக்கிறாங்கன்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்கணும், அதுக்காக தான் பழங்கள் வைப்பாங்க. ஓகே, இப்போ 5 எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்கணும்னா என்ன இருக்கணும்? பனானா வாழைப்பழம். ஓகே, பச்சை கலர் வாழைப்பழம் நீங்கள் வைக்கலாம். அப்படி பழங்கள் வைக்க போறீங்கன்னா 5 பஞ்சபூதத்தை வைக்கணும். பச்சை வாழைப்பழம் வைக்கலாம், சிகப்பு ரெட் ஆப்பிள், சிகப்பு ஆப்பிள் வைக்கலாம், சிகப்பு ஆப்பிள். ஆரஞ்சு, yellow கலர் ஆரஞ்சு வைக்கலாம். அப்புறம் பேரு ஒயிட் கலர் வைக்கலாம். அப்புறம் பைனாப்பிள் பிளாக் கலர் வைக்கலாம். பைனாப்பிள்லாம் நன்னஸ். ஓகே, அடுத்தது
அவங்களுக்கு நீங்கள் தண்ணி வைக்கும் போது கிளாஸில் அந்த தண்ணிக்குள்ளேருந்து கொஞ்சம் ஒரு புடி பிளாக் செசாம் எடுத்து உள்ளே போட்டுருங்க. ஓகே, அது பித்ரு தோஷம் குறையும். அவங்க நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது அவங்களுக்கு நீங்கள் சாம்பிராணியோ இல்லை தீபம் காட்டும் போது நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் காட்டணும். லெஃப்ட் சைட், கடவுளுக்கு தான் ரைட் சைட். ஓகே, ஸோ சாம்பிராணி சூடம் காட்டும் போது லெஃப்ட் டைரக்ஷனில் காட்டுங்க. அது ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க இந்த டிப்ஸ்லாம். ஓகே, அடுத்தது அவங்களுக்கு 2 முக்கியமான மந்திரங்கள் இருக்கு. இந்த வரப்போற இந்த படையல் டைம்ல இந்த மந்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா என்ன நடக்கும் மட்டும் சொல்றேன். ஒண்ணு, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். 2வது, அந்த பித்ரு தோஷம் குறையும். ஓகே, ஸோ அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஆஸ் அ கடவுளோட தூதராக இருந்து. அதான் பித்ருக்கள்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎன்ஏ எல்லாமே அவங்களோட மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம டிஎன்ஏ அவங்க கூட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மந்திரங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஎன்ஏல வந்து அந்த பிளஸ் வர ஆரம்பிச்சிடும். ரத்த சம்மந்தப்பட்டது, அதனால தான். ஓகே, முதல் மந்திரம் ஓம் நம பித்ரா சௌமிய ஸ்வாஹா. ஓம் நம பித்ரா சௌமியா ஸ்வாஹா. ஓம் நம பித்ரா சௌமியா ஸ்வாஹா. நான் அப்புறம் அந்த மந்திரம் வந்து என்னோட லைஃப் முடிஞ்சு அந்த வீடியோவில் கீழே நான் அந்த நோட்ஸ் போடுறேன். அந்த மந்திரத்தை என்னோட மெசேஜில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த மந்திரம் ஓம் பித்ரு தேவாய நமக. ஓம் பித்ரு தேவாய நமக. ஓம் பித்ரு தேவாய நமக. இதான் அந்த 2 மந்திரம். ஓகே, ஸோ நான் சொன்னது மறந்துடாதீங்க. முதலாவது, இந்த தர்ப்பணம் எப்போ செய்யணும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, தீபாவளி ஒரு நாள் முன்னாடி, ஈஃப்னு சொல்லுவோம். ஓகே, காலையில் 10 மணிக்கு மேலே செய்யுங்க, 10லேருந்து 3 மணிக்குள்ளே செய்யுங்க. ஓகே, யாருக்கு செய்யலாம்? இப்போ இந்த பித்ரு, இந்த என்சஸ்டர்னு சொல்லும் போது உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, 2 பேரை பித்ருக்களை வச்சும் செய்யுங்க, 2 பேர் என்சஸ்டர்ஸ் வச்சு செய்யுங்க. சில பேருக்கு இன்னைக்கு நேற்றுலாம் கனவு வந்திருக்கும். எனக்கே என்னோட பாட்டியோட எங்கள் அம்மாவோட அம்மா நேற்று வராங்க, கனவுன்னு சொல்கிறோட அந்த இமேஜ் வருது. நான் யோசித்தேன், இவங்க எங்கள் அம்மாவோட அம்மா. ஓகே, இப்போ அவங்களுக்கு செய்யணும் போல். ஸோ அவங்க வராங்கன்னா கனவுல மட்டும் இல்லை, நம்ம ஒரு சிந்தனை இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் அப்படி வந்துட்டு போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம அவங்களுக்கு படையல் போடணும். அவங்க கேட்குறாங்க, அவங்க கூட தான் இருக்கேன், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன். பட் நம்ம மறந்துருப்போம், அவங்க எப்படி நம்மளை மறப்பாங்க? அதே மாதிரி தான் குலதெய்வம்னு சொல்கிறதும். குலத்தை காக்கிறது யாரையும் மறக்காது, நம்ம தான் மறந்துருப்போம். ஓகே, ஏன்னா ஜெனரேஷன் தாண்டிடுச்சுல. நம்மளாம் இந்தியாவில் இருந்தால் தெரிஞ்சிருக்கோம், நம்ம தான் மலேசியா ஒரு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப அந்த டச் விட்டு போச்சு. ஸோ மறக்காமல் இந்த தீபாவளியை இந்த நன்னாள் முன்னாடி இந்த பித்ருக்களுக்கு கரெக்டாக அந்த படையெல்லாம் வச்சுருங்க. நான் சொன்ன டிப்ஸு ரொம்ப முக்கியமான டிப்ஸு. கரெக்டாக செய்யுங்க, ஒப்போசிட்டாக எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கரெக்டாக செயல்படணும்னா நீங்கள் கரெக்டாக எல்லாம் செஞ்சால் தான் அது கண்டிப்பாக செயல்படும். ஓகே, அதோட ரொம்ப முக்கியமான சாம்பிராணி, நார்மல் சாம்பிராணி பாருங்க. இந்த குங்குலியம் சாம்பிராணி இல்லை மற்ற சாம்பிராணி இதுக்கு வேணாம், ஏன்னா இது படைக்கிறோம் இறந்தவங்களுக்கு. ஓகேயா, இந்த குங்குலியம் மற்றெல்லாம் சொல்லும்போது அது ஸ்பிரிச்சுவல் பாய்க்கிறது. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். அதனால தான் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனாக செய்யணும். ஸோ இதில் வந்து டிவைன் டைரக்ஷனோட சம்மந்தம் இல்லாத செய்யாதீங்கன்னு சொல்ல வரேன். ஜஸ்ட் நார்மல் சாம்பிராணி, நார்மல் இதாக செய்யுங்க. ஓகே, சூடுன்னு சொன்னது நார்மல் சூடு, அவ்வளோதான். சில பேர் தேவையில்லாமல் அந்த சூட முடியுமா இந்த சூட முடியுமா அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நார்மல் சூடம், ஜஸ்ட் நார்மல். இது அவங்க இறந்துருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க கடவுளுக்கு தூதராக இருக்காங்க. நம்மளோட கடமை வந்து அவங்களை ப்ரேயர்ஸ் பண்ணி அவங்கள நம்ம மறக்கலை, அவங்க நம்மளை வழிகாட்டுவாங்க. ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் உங்களுக்கு இன்றைக்கி 28, 29, இன்னும் ஒரு நாள் மேலே இருக்குது. என்னென்ன ஜாமான் முக்கியமான ஜாமான் வாங்கணுமோ எல்லாம் ப்ரேயர்ஸ் பண்ணிடுங்க. ப்ரேயர்ஸ் பண்ணி முடிஞ்சு உங்கள் வீட்டு வெளியே காக்காய்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு அது சாப்பாடு போடலாம். இல்லை அந்த சாப்பாடை வந்து நம்ம வீட்டில் நீங்கள் ஆளுங்களுக்கு பரிமாறலாம். ஓகே, ஏன்னா அவங்க சாப்பிட்டது லைக் ஷேரிங் பண்ணுறது, அது நம்ம மரியாதைக்கு தான் அங்கே வச்சுருக்கோம். ஸோ அது முடிஞ்சோன்னா ஒரு கைப்பிடி கொடுத்துருங்க. அப்புறம் பேலன்ஸ் இருந்தால் வெளியே நீங்கள் காக்காய்களுக்கு இல்லை குருவிகளுக்கு நீங்கள் வச்சிடலாம். ஓகேயா, அவங்க மூலியமாக வந்து சாப்பிட்டு போவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ இந்த நன்னாளில் வந்து மறக்காமல் இதெல்லாம் செஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய, இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கல, இது வாங்கி பாய்ங்க. இதில் 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்கள் லைஃபையே அது மாற்றி அமைக்கும். நன்றி, வணக்கம், நமச்சிவாய.